ஹாய் தோழர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜஸ்ட் சொல்லி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தோழர்களேன்னு சொல்கிறது. ஓகே, இன்றைக்கி கெட் ரெடி வித் மீ தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் போட்டுட்ருக்கிறது வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். நான் குளிச்சுட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு போடுறது இது மட்டும்தான். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவேன். இது ரிசல்ட் கிடைச்சிதான்னு கேட்டால் தெரியல எனக்கு. பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் அது மாய்ஸ்சரைசர் போட்டு வந்தேன்னு போய் சாப்பிட்டு வந்துடுவேன். சாப்பிட்டு வந்துட்டதுக்கப்புறம் தான் மற்ற மேக்கப் போடுவேன். அண்ட் இது வந்து லேஷஸ்க்கு போடுவேன்னு நினைப்பீங்க. இது லேஷஸ்க்கெலாம் கிடையாது, ஐப்ரோஸ்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எம்டியாக ஒரு இது இருந்துச்சுன்னா, மஸ்காரா இல்லைன்னா அது நம்ம ஐப்ரோ லைனில் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நான் வந்து ரெகுலராக இது தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே செட் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலைனர் தான். நான் ரெகுலராக ஐலைனர்லாம் போட மாட்டேன், எப்பயாச்சும் போடுவேன். இப்போ வீடியோ இருக்கிறனால போட்டேன். நான் அப்படியே போட்டாலும் அந்த எண்டில் தான் போடுவேன். என்னால் அப்படியே போட முடியலனால போயிட்டு இது பண்ணி போட்டு வந்துட்டேன். அண்ட் இயரிங்ஸ் எனக்கு கையில் எது ஈஸியாக கிடைக்குதோ அது வந்து இயரிங்ஸ் போட்டுருவேன். ஸோ நான் தேடி தேடி இது போட்டால் நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ்க்கு இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நான் போடுற டைப் கிடையாது. எது கிடைக்குதோ, எனக்கு எது பிடிக்குதோ அது போட்டுருவேன். அண்ட் ஹேர் அவ்வளோ பெரிய ஹேர் ஸ்டைல்லாம் நான் பண்ண மாட்டேன். போனி டெயில் போடுவேன், அவ்வளோதான். அது மட்டும்தான் நான் போடுறது. மற்றதெல்லாம் எப்போயாச்சும் ஃப்ரீ ஹேர் வேணும்னா நான் போடுவேன். ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுதுன்றனால சரி முடி கட்டியே இருக்கணும். ஸோ இதுதான் எனக்கும் செட்டும் ஆயிடுச்சு. ஸோ எப்பவுமே நான் ரெகுலராக போடுறது இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லிப்ஸ்டிக் தான். இது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஏன் அப்படின்னா, இது ரொம்ப சாஃப்டாகவும் அண்ட் என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்ப மேட்சாகவும் ஆகிடுச்சு. இது போட்டால் அந்தளவுக்கு லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னு மாதிரி தெரியல. அண்ட் இதோடைய அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டிருப்பேன். இது வந்து அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டாது. அப்படியே நம்ம லிப்ஸில் போட்டோன்னே நம்ம லிப்ஸோட செட் ஆகி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட இருக்கிறதுலே இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப ப்ரைஸ் கம்மி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லிப்ஸ்டிக் பிடிக்கும் அப்படின்னா. ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோடய மேக்கப் லுக். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்தளவுக்குலாம் மேக்கப் பண்ண மாட்டேன். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் வெளியே போனால் மட்டும் அப்படி பண்ணுவேன். மற்றபடி இவ்வளோ தான். ஸோ இதுதான் எனக்கு பிடிக்கும். லாஸ்ட்டாக பொட்டு மட்டும் வைப்பேன். அது வந்து காரில் இருக்கிறனால அது காரில் போய் வச்சுக்குவேன். ஸோ அவ்வளோதான். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மேக்கப் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய அட்வைஸ் இது தான். ஏன்னா நம்ம மேக்கப் போட்டு போட்டு நம்ம ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதனால் ஓகே, பாய்.